அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. தேசிய தலைவர் பெரியாரை பார்த்து தான் பெண்ணுரிமை பேசினாரு, போராட்டமே பார்த்தீங்கன்னா பெரியாரை பார்த்து தான் அவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பழநெடுமாறன் அவர்கள் சொல்றாங்க. ஈவேராவை பார்த்து நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் கற்றுக்கிட்டு அங்கே பெண்ணுரிமையை செயல்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அவருடைய நேரடி சீடர்கள் ஆட்சியில் பெண்ணுரிமைக்கு என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் ஏன் செயல்படுத்தலை? அப்போ இது புருடான்னு தெரியுதில்ல. நெடுமாறன் இப்போ அதை சொல்ல வேண்டிய தேவை என்னங்க இருக்குது? இப்போ அவர் புகலிடம் திராவிடம் ஏன் கற்றுக்கிட்டாருன்னு சொல்கிறது அவரை இழிவுபடுத்துதுங்க. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறது வேற, அந்த கடவுளையே இழிவுபடுத்தி பேசுறதுன்றது வேற. 1999 சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் சார்பாக வைக்கப்பட்ட பதாகைகளில் ஹரிசுத்தாவியால் இட்லி வேகுமா, 786 என்ன அல்லாவுக்கு டெலிஃபோன் நம்பரா? தமிழர்கள் இவ்வளவு காலம் இதை பொறுத்துக்கிட்டு எப்படி இருந்திருக்காங்க? இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? தெரியாமல் இல்லை, ஒரே ஒரு விஷயத்தினால தமிழர்கள் அதை சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முஸ்லீம் சமுதாயம் மேலே வர்றதுக்கு பெரியார் நிறைய பாடுபட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லணும், என்ன பாடுபட்டாருன்னு இல்லை, அப்படி ஒரு தரப்பு சொல்றாங்க. சான்று கொடுங்க. அதெல்லாம் ஒரு ஈவேரா வழிபட்ட பகுத்தறிவு வழிபட்ட மூடநம்பிக்கைகள். நம்ம பிராமணனுக்கு பயந்து முஸ்லீமை ஆதரித்தோம், அது சாணியை மிதிக்கிறதுக்கு பதிலாக மலத்தில் கால் வச்சது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னவர் தான் அவர். ஆனால் இதுக்கு சான்று கேட்குறாங்க. நான் சான்று, இதுக்கு என்ன சான்று? நம்ம விடுதலை காப்பியவே கொடுத்தாலும் இது பொய்ன்றாங்க. இதை என்ன மாதிரி இதுக்கு நான் சான்று தர்றேன். தமிழர் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார்னு சொல்கிறோம். ஆனால் பெரியாரிஸ்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் இனம் ஒரு பண்பட்ட இனங்க, அதனால தான் அவர் அப்படி சொன்னார். அந்த மாதிரி ஒரு வரி அவர் எழுத்துக்களில் ரொம்ப பழமையான தொன்மையான இனம் அப்படிங்கிறது மாதிரி ஈவேரா எழுதியிருக்காருன்னு ஏதாச்சும் காட்ட சொல்லுங்க, நிரூபிங்கிறாங்க. இப்போ உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆலயத்துக்குள்ளே போகிறாங்கன்னா அதுக்கு காரணமே ஈவே ராமசாமி என்று பெரியார் தான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கோயிலுக்கு தாழ்த்தப்பட்டவங்களை அழைச்சிட்டு போனார் அவர். ஈவேரா பட்டியல் வகுப்பு மக்களை கோயிலுக்கு அழைச்சிட்டு போனது எங்கே? திமுகவும் திகாவும் கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டவங்களா? அங்கேயா முத்துராமலிங்க தேவரை திமுக எதிர்த்தோ எதுவும் பண்ணாது. ஆனால் திகா அது 1957 சம்பவம் சம்பந்தமாக மிக இழிவாக பேசுவாங்க. வகுப்புவாதத்தை தூண்டி விட்டார் முத்துராமலிங்க தேவர்னு கைது பண்ணி வச்சிருக்கீங்க. ஈவேரா அவங்களை ஆதரிக்கிறாரு. அவர் தூண்டாத வகுப்பு வாதமா அவர் நீங்கள் கைது பண்ண மாட்டீங்க? ஏன்னா உங்களோட அவர் கூட்டணி இருக்காரு, உங்களை ஆதரிக்கிறாரு. அதுக்கு சி சுப்ரமணியம் பதில் சொல்லுவார், அவர் எங்களை ஆதரிக்கணும்னு ஆதரிக்கலை, இந்த உட்காந்து பாருங்க அண்ணாதுரையை காட்டி கையை காட்டி. ஆமாம், இவரை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக அவர் எங்களை ஆதரிக்கிறாரு. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பிகளா. வணக்கம். எப்படி இருக்கீங்க ஐயா? நலமே, நீங்களும் நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கும். மகிழ்ச்சி, சாட்டைக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா, நமது தேசிய தலைவர் பெரியாரை பார்த்து தான் பெண்ணுரிமை பேசினாரு, பெண்களுக்காக போராட ஆரம்பிச்சாரு, பெண்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாரு, போராட்டமே பார்த்தீங்கன்னா பெரியாரை பார்த்து தான் அவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பழநெடுமாறன் அவர்கள் சொல்றாங்க. இது எப்படியா பாக்குறீங்க? ஈவேராவை பார்த்து நம்முடைய தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் கற்றுக்கிட்டு அங்கே பெண்ணுரிமையை செயல்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அவருடைய நேரடி சீடர்கள் ஆட்சியில் பெண்ணுரிமைக்கு என்ன இருக்குது? எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க? தமிழ்நாட்டில் ஏன் செயல்படுத்தலை? அப்போ இது புருடான்னு தெரியுதில்ல. ஈவேராவை பார்த்து தான் கற்றுக்கிட்டார் பிரபாகரன்கிறது புருடா. அந்த பெயிண்டெல்லாம் நம்மெல்லாம் மதிப்பு வச்சுருக்கோம் ஐயா நெடுமாறன் அவர்கள் மேலே. அவராக கெடுத்துக்கூடாது. இதெல்லாம் ஒரு கண்ணியமாக இருந்துட்டு போகணும். மாற்று கருத்து இருந்தால் கூட ரொம்ப தன்னைத்தானே அம்பலப்படுத்திக்கிறது போல் அவர் பேசக்கூடாது. ஈவேரா ஊரில் அவங்க திராவிடர் கழகத்தில் என்ன பெண்ணுரிமை இருக்குது? எத்தனை பொறுப்பாளர்கள் சம எண்ணிக்கையில் இருக்காங்க? எத்தனை போராளிகள் அவங்க உருவாக்கிட்டாங்க? அவங்களுடைய பேரன் அசல் சீடன், திராவிடத்தினுடைய அசல் வாரிசு மு.க.ஸ்டாலின். மு.க.ஸ்டாலின் கட்சியில் ஆட்சியில் எவ்வளவு பேர் பெண்களுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன்? இப்போ நாம் தமிழர் கட்சியில் சரிவாதி கொடுக்குறாங்க. ஈவேராவை கடுமையாக விமர்சிக்கிற கட்சி அது.
சீமான் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாரு. தனக்கான தலைவர் பிரபாகரன் சொல்கிறாரு அவர் சீமான். அதை வச்சுக்கோங்க. நான் அது வாதத்துக்குள்ளே போகல. அவர் வந்து சமமாக கொடுக்குறாரு. சட்டமன்ற தேர்தலில் சம எண்ணிக்கையில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வச்சுக்கோங்க நடைமுறையில். திமுக நேரடி வாரிசு இரத்த உறவுகள் இருக்கீங்கள ஈவேராவுக்கு. உங்கள் கட்சியில் திமுகவில் திகாவில் நிர்வாகிகளில் பெண் பிரதிநிதிகளுக்கு என்ன சமத்துவம் கொடுத்துருக்கீங்க? அடுத்தது நீங்கள் 50-60 வருஷமாக இங்கே ஆட்சி பண்ணுறீங்க. பெண்ணுரிமை என்ன யோக்கியதையில் இருக்கீங்க? பெண்ணுரிமை என்ன இன்னும் நம்ம பெண்கள் சம உரிமை பெற்றுட்டாங்களா? இதெல்லாம் வெட்கம் இல்லாமல் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நம்ம பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள் இதெல்லாம் கற்றுக்கணும். எப்படி வந்து மோசடியாக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஈவேரா வச்சு அப்படின்ட்டு கற்றுக்கணும். அது வந்து தமிழீழம் என்பது முன்மாதிரியானது. அது முன்மாதிரினாக்க வந்து அது குறைச்ச காலம்தான் அந்த இடைக்கால அரசு கிடைச்சது அவங்களுக்கு. ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் இடைக்கால அரசுங்கிறது நிர்வாகம். அந்த நிர்வாகத்தில் எவ்வளவு பண்ண முடியுமோ பெண்கள் நள்ளிரவில் பாதுகாப்பாக போயிட்டு வந்தாங்க. ஐயா நெடுமாறன் வந்து இப்போ அதை சொல்ல வேண்டிய தேவை என்னங்கய்யா இருக்கு? இப்போ அவர் புகலிடம் வந்து திராவிடம். அவர் அரசியலில் ஓய்வு பெற்றுட்டார் ஐயா. வயசு இத்தனை வயசு வரல ஒரு துடிப்பாக இருந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, போராடு வர்றாரு. அதெல்லாம் நல்லது தான், நல்ல விஷயந்தான். அவருக்குன்னு சொந்தமாக ஒரு அமைப்பை வளர்க்குறதோ சொந்தமாக ஒரு மாற்று திட்டமோ இல்லை ஐயா நெடுமாறனுக்கு. அப்போ அவருக்கு அரசியல் புகலிடம் என்பது இப்போ திராவிடமாக இருக்குது. இனிமேல் திராவிடத்தினுடைய ஒரு பிரச்சார பீரங்கி மாதிரியோ அல்லது ஆதரவாளராகவோ பேசுகிறது என்பது அவருக்கு சரின்னு பட்டு அதை செஞ்சிகிட்டு இருக்காரு. அது நம்ம தலையில் கை வைக்கக்கூடாதுங்கிறேன். செய்யட்டும், நம்ம தலையில். அதுவும் நம்மளுடைய தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் தலையில் இதை வச்சு அங்கேருந்து கற்றுக்கிட்டாருன்னு சொல்கிறது அவரை இழிவுபடுத்துவதுங்க. எங்கேருந்தும் கற்றுக்கலாம், நான் தப்புன்னு சொல்லலைங்க. ஹிட்லர்லேருந்து கூட கற்றுக்கலாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட கற்றுக்கலாம். சுபாஷ் சந்திர போஸ் நீங்கள் எங்கே வேணாலும் கற்றுக்கங்க. கற்றுக்கிட்டு உங்களுக்கு தந்தாப்புல செயல்படுத்துங்க, தப்பு கிடையாது. அதை என்னமோ அவருக்கு சொந்த அறிவாற்றலும் சொந்த படிப்பினையும் அல்லது திறமையும் இல்லாதவர் போல் பிரபாகரனை சித்தரிக்கக்கூடாதுல்ல. ஈவேரா பார்த்து கற்றுக்கிடுங்க. கற்றுக்கிட்டு இருந்தால் தப்பு இல்லை. ஆனால் அவங்க இந்த மண்ணில் பெண்ணுரிமை என்ன அரங்கேறி இருக்குது? அவருடைய கட்சிகள் திமுக ஈவேரா கட்சிகள் ரெண்டும். அந்த 2 கட்சியிலும் என்ன பெண்ணுரிமை யோக்கியதாக இருக்குது? அவங்க ஆட்சியில் பெண்ணுரிமை என்ன நிலையாக இருக்குது தமிழ்நாட்டில்? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஐயா நெடுமாறன் வந்து இதை இப்படி சொன்னார்னா அது நேர் முரண்பாடாக இருக்குது. ஆனால் திமுக சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய மாநிலத்தை 2வது இடத்துல இருக்குது இந்தியாவிலேயே தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே இருக்காங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே சீரழிஞ்சிருக்கு. நம்ம தமிழ் தேசியம்தான் நம்ம தமிழ்நாட்டை இன்னும் பாதுகாக்கணும். தமிழ்நாடே முன்னேறி இருக்குன்னாக்க பெண்ணுரிமையில் எவ்வளோ வெக்கக்கேடாக இருக்குது. அதனால் நம்ம இந்த படாசு இந்த பகட்டு வேலைகளுக்கெல்லாம் பலியாகாமல் நம்ம பெண்ணுரிமையை மீட்க வேண்டியிருக்கு. பெண்ணுரிமைகளுக்கு சமத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அதை நம்ம உறுதியாக எடுத்துக்கணும். வெறும் தர்க்கங்கள் பண்ணால் பத்தாது. நம்ம குடும்ப வாழ்க்கையில் பெண்களுக்கு சம உரிமையோடு, அரசியலில் சம உரிமையோடு, அது மாதிரி ஒரு எல்லா பழக்க வழக்கங்கள்லேயும் பெண்களுக்கு சம உரிமையோடு கொடுக்கறதுக்கு ஆண்கள் வந்து முன்முயற்சி எடுக்கணும். ஏன்னா ஆண்கள் வந்து நம்ம தமிழ் தேசியத்தில் இருந்தாலும் நம்ம ஆதிக்க சக்தியாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். தமிழ் தேசியத்தில் நம்ம இருந்தாலும் பெண்ணுரிமை பேசினாலும் இயல்பாக நம்ம மரபு வழிபட்டு ஆணவ ஆதிக்கத்தின் ஒரு பகுதியாக தான் சில பகுதியில் இருப்போம். முழுசாக நம்ம கொடுத்துட மாட்டோம். நம்மை நாமே சோதனை பண்ணிக்கிட்டு பெண்ணுரிமையை நம்ம சமப்படுத்தி கொடுக்கணும், வழங்கணும். அந்த பெண்ணுரிமையை அவங்க கேட்கணும். அவங்க பெண்ணுரிமையை கேட்குறத வந்து இது அடங்காப்பிடாரித்தனம்னு சொன்னோம், அதிகப்பிரசிக்கணும் கருதக்கூடாது. கூட குறைச்சி அவங்க 2 வார்த்தை பேசிட்டா கூட அதை பொறுத்துக்கணும். 500-1000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு போன பெண்கள் வந்து ஆத்திரத்தில் ஆண்களை திட்டா கூட நம்ம அதை பொறுத்துக்கணும். அவங்க அப்படிங்கிற பக்குவம் நமக்கு வேணும். நம் முன்னோர்கள் வந்து குடும்பத்தில் காதலில் தலைவன் ஆணுக்கு, பொண்ணுக்கு என்ன தலைவி. சொன்ன இனம் நம்ம இனம், சம பங்கு கொடுத்துருக்காங்க. சம பங்கு ஞாபகம் வச்சுங்க. தலைவன் தலைவி. அது பிறகு ஆணாதிக்கமாக உலகம் பூரா வந்துச்சு, நம்மள்கிட்டே வந்திருக்கு. அதனால் மீண்டும் நம்ம வந்து அந்த சமத்துவத்தை நோக்கி போகணும். உலகத்துக்கு முன்மாதிரியாக பெண்ணுரிமையை நம்ம இருக்கணும்னு உறுதி எடுத்துக்கணும். திராவிட மாடலோ ஈவேராவோ பெண்ணுரிமைக்கான முன்மாதிரி கிடையாது. அது ஒரு அது அதை சொல்ல முடியாது. ஈவேரா பெண்ணுரிமை வந்து நீங்கள் வந்து கிராப் வெட்டிக்கங்க, பூ வைக்காதீங்க, பொட்டு வச்சுக்காதீங்க இதெல்லாம் பெண் உரிமை தானே சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு மாடர்ன் ஃபெமினிசம், இந்த மாடர்ன் ஃபெமினிசம்ன்ற பேர்ல இதெல்லாம் தான் பெண் உரிமைன்னு சொல்றாங்க. பெண் உரிமையாக அவங்க விரும்பி பொட்டு வச்சுக்காம இருந்தால் வச்சுக்காம இருக்கட்டும்.
நீங்கள் கட்டாயப்படுத்தாதீங்க. ஏன்னா அழகியல் என்பது ஆணுக்கு ஒரு வகையான தேடல் இருக்குது. சரிங்க. அழகியலில் பெண்ணுக்கு ஒரு வகையான தேடல் இருக்குது. அது வந்து பொட்டு வைக்கிறதுனாலே ஒருத்தரை அடிமைப்படுத்துவீங்களா? நான் கேட்குறேன். பெண்ணு பொட்டு வச்சுக்கிட்டா அடிமைப்படுத்துவீங்களா? அது என்ன பெண் உரிமை அது? அதனால நீ பொட்டு வச்சுக்காத அப்படின்னா பெண் உரிமை உண்மையாக அது? அந்த பொண்ணுக்கு அழகியெல்லாம் என்ன பொட்டு வைக்கணும் வச்சுக்கட்டும், வைக்கணும் வச்சுக்கிட்டு போகட்டும், பூ வைக்கணும் வச்சுக்கட்டும், வேண்டாம்னா போட்டோம், சடை பண்ணி போட்டுக்கணும் போட்டுக்கட்டும், கிராப் போட்டோம்னா அந்த பொண்ணு வெட்டிக்கட்டும். நீ சடை பின்னுனா உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்கிறது மாதிரி இருக்குது. பெண் உரிமை என்பது சடை பின்னினாலும் உண்டு, பொட்டு வைத்து கொண்டாலும் உண்டு, வைத்து கொள்ளாவிட்டாலும் உண்டு. இதுதான் நம்ம தமிழர் பெண் உரிமை, தமிழ் தேசிய பெண் உரிமை. ஈவேரா வகையரா வந்து கிராப் வெட்டி விட்டு பொட்டு இல்லாமல் வச்சு பூ இல்லாமல் போ, அப்போ தான் பெண்ணுரிமை என்பது பெண்ணை புது வகையில் அடிமைப்படுத்துவது. பெண்ணை புது வகையில் அடிமைப்படுத்துவது. அவள் உரிமை அவள் விரும்புகிற அழகியல் விருப்பம், ஆணுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் அழகியல்ல, பெண்ணுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அதை நீ ஏன் தடை பண்ணுறேங்கிறேன்? இது ஒரு ஆணாதிக்கம் இல்லையா? ஈவேராவின் ஆணாதிக்கம் இல்லையா இது? ஈவே ராமசாமி அவர்கள் வந்து மறைஞ்சிட்டாங்க. அவருடைய கொள்கையை போல திமுக அரசு தான் பின்பற்றாம இருக்கலாம். குறிப்பா சாதி ஒழிப்பு, சமூக நீதி, சமத்துவம், இதெல்லாம் வந்து பின்பற்றாம இருக்கலாம். அந்த கொள்கையை பின்பற்ற திமுக அரசு விமர்சனம் பண்ணலாம். எதுக்காக மறைந்தவரை வந்து ஈவே ராமசாமி விமர்சனம் பண்றீங்கன்னு கேள்வி எழுப்புறாங்க. விமர்சனம் பண்ண வேண்டியதில்லை தான், அவரெல்லாம் கூட நிறுத்துறீங்க. இப்போ ஈவேரா இல்லைன்னா தமிழ்நாடு இல்லை, ஈவேரா மண் இது. ஏன்டா தமிழ் மண்ணை ஈவேரா மண்ணுன்னு சொல்கிறீங்களே பாவிகளே. நேற்று வந்தவர் ஈவேரா, நாங்கள் திருவள்ளூர் மண்ணோட சொல்கிறது இல்லைங்க. இல்லைங்க, இவ்வளவு காலமா அந்த வாதம் தான் வச்சுட்டு வர்றாங்க. திடீர்னு தமிழ் தேசிய தரப்பு வந்து இந்த காலகட்டத்தில் எதிர்க்க வேண்டிய, இவ்வளவு மூர்க்கமா எதிர்க்க வேண்டிய தேவை என்னங்க? இல்லை இப்பதான் அதை அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, எதிர்த்தாங்க, முன்கூட்டி எதிர்த்தாங்க. சரி, நம்ம மறைமலை அடிகளுக்கும் அவங்களுக்குமே விவாதம்லாம் வந்துருச்சு. மறைமலை அடிகளார் கூட்டத்தில் போய் கலாட்டா பண்ணிட்டாங்க தீக்கக்காரவங்க. அப்புறம் அவர் ஈவேரா தலையிட்டு அவெல்லாம் போகக்கூடாது வரக்கூடாது, அவர் மாநாடு அவர் பேசின கூட்டத்தில் கலாட்டா பண்ணதெல்லாம் தவறு அப்படின்னு கண்டித்தார் ஈவேராவே. அந்த மாதிரி கருத்து வேறுபாடு அப்போவே ஒன்றா சேர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் 38 நடத்துனவங்களே பிரச்சனை வந்துருச்சு. ஈவேரா கருத்துக்களுக்கும் மறைமொழிகளுக்கும் எல்லாம் தமிழ் உணர்வாளர்களுக்கும் வந்துருச்சு. அதன் பிறகு மாப்போசி மறுக்க வேண்டிய ஐட்டங்களை மறுத்தார். அவர்கிட்ட இருந்த கொள்ளார் வந்து இந்திய தேசியத்தை ஏற்றுக்கிட்டே இதை பேசினார். ஆனால் ஈவேராவினுடைய வக்கிரமான கருத்துக்கள் எல்லாம் வந்து எதிர்த்தாங்க. அதுபோல் ஆதித்தனார் எதிர்த்தார். ஒரு குறிப்பிட்ட கட்டவரெல்லாம் அவரும் எதிர்த்தார், எல்லாம் பண்ணார். எடுக்காமல் இல்லை, ஆனால் நின்று பண்ண முடியலை, நின்று பண்ணலை. இப்போ நம்ம அதான் சொல்கிறோம், நம்ம ஆட்கள், நம்ம அறிஞர்கள், நம்ம இனத்தில் பிறந்த தலைவர்கள்லாம் முயன்று ஒரு தோற்று போயிருக்கு. இன்றைய தலைமுறை தமிழன் தமிழச்சி அடிபட்ட புலி போல் சீற்றமாக இருந்து நீ நின்று உனக்கு இன்னொருத்தர் வந்து வழிகாட்டணும் இல்லை. நல்லது காட்டினா எடுத்துக்கலாம், நான் தான் வழிகாட்டுன்னு எங்களை அடிமைப்படுத்துறது, முட்டாள் நீங்கள் மொழி காட்டுமுறை மொழி சொல்லிட்டு வர்ற ஆள்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஏற்றுக்கிட்டு போகக்கூடாது என்ற முறையில் வந்து நம்ம இன்றைக்கி பேசுகிறோமே தவிர, ஏற்கனவே இதை வந்து எதுக்காமல் விட்டுட்டாங்க என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதிர்த்து அவங்க சரியாக இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தொடங்கி இருக்கிற ஏதாவது நம்ம அறகுறையாக விட்டுறக்கூடாது. முழுமைப்படுத்தி நம்ம வந்து பிற்போக்குத்தனத்திலிருந்து நம்ம நின்று பேசக்கூடாது. நம்ம முற்போக்கா கடவுள் ஏற்பு, கடவுள் மறுப்பு ரெண்டுக்கும் உரிமை இருக்கணும். ஒருத்தரை இழிவுபடுத்தியக்கூடாது. ஒருத்தர் இழிவுபடுத்திக்காமல் தர்க்கம் பண்ணுங்க. ரெண்டு கருத்தும் உலகம் பூரா பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்குது. இது ஒன்றும் புதுசு இல்லை. கடவுள் மறுப்பு, கடவுள் ஏற்புங்கிறதெல்லாம் புதுசு ஒன்றும் கிடையாது. பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்குது. அங்கங்கே ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி நடக்கட்டும். அந்த மாதிரி ஒவ்வொன்றிலும் இருக்க வேண்டும். நம்ம முன்மாதிரியாக தமிழ் தேசியர்கள், தமிழர்கள் நம்ம வந்து இந்த காலத்தில் இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு போகணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. திராவிடர் கழகம் வந்து கடவுள் மறுப்பில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்களா இல்லை கடவுள் எதிர்ப்பில் இருந்தாங்களாங்கய்யா? நான் ஏதை கேட்குறேன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறது வேற, அந்த கடவுளையே இழிவுபடுத்தி பேசுறதுன்றது வேற. 1999 சேலம் மாநாட்டில் வந்து திராவிடர் கழகம் சார்பாக வைக்கப்பட்ட பதாகைகளில் என்னென்ன இருந்துச்சுன்னா, ஹரிசுத்தாவியால் இட்லி வேகுமா, 786 என்ன அல்லாவுக்கு டெலிஃபோன் நம்பரா, இந்த மாதிரி வாதங்கள் வந்து இதை எப்படிங்க ஏற்றுக்கிற முடியும்? தமிழர்கள் வந்து இவ்வளவு காலம் இதை பொறுத்துக்கிட்டு எப்படி இருந்திருக்காங்க? இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? தெரியாமல் இல்லை, ஒரே ஒரு விஷயத்தினால தமிழர்கள் வந்து அதை சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பிராமண எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு முதன்மைப்படுத்தினார் ஈவேரா. அது நமக்கு 2000 ஆண்டுகளாக அந்த ஆரிய எதிர்ப்பு என்பது இருக்குது. இது மீறி ஆன்மீகத்தின் வழியாக ஆரியன் நம்ம ஆக்கிரமிச்சிருச்சு. சரிங்க. ஆரிய பிராமணர்கள் நம்ம ஆக்கிரமிச்சு நம்முடைய எல்லாமே சூத்திரன்ட்டான். தமிழ்நாட்டில் 4 வர்ணம் கிடையாது தம்பி, 2 வர்ணம் தான். அதை பற்றியெல்லாம் சும்மா தீக்காக்காரங்க 4 வர்ணம்பாங்க. அது வடநாட்டுக்கு தான் 4 வர்ணம். பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரன்னு 4 சொல்லுவாங்க. அங்கே
நமக்கு பிராமணர்கள் மற்றவர்களெல்லாம் சூத்திரர்கள் தான். ம். சூத்திரர்களுக்குள் ஒரு உட்பிரிவு தான் பஞ்சமர்கள். 2 வர்ணம் தான் ஆரியன் வச்சுருந்தாங்க பிராமணர்கள். அக்ரஹாரத்துக்குள்ளே நம்ம முன்னேறிய ஜாதிகள் நம்ம தமிழ் இனத்திலே இருக்குல்ல, அந்த ஜாதிகள் கூட ஒரு திண்டத்தகாத ஜாதியாக தான் வச்சுருந்தாங்க பிராமணர்கள். அதை பற்றி நிறைய நூல்கள் கட்டுரைலாம் இருக்குது. அதனால் அந்த ஆரியத்தை எதிர்த்து பிராமணியத்தை எதிர்த்து துணிச்சலாக ஈவேரா பேசினார். முஸ்லீம் சமுதாயம் வந்து மேலே வர்றதுக்கு பெரியார் வந்து நிறைய பாடுபட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு சொல்லணும், என்ன பாடுபட்டாருன்னு இல்லை அப்படி ஒரு தரப்பு வந்து சொல்றாங்க. சான்று கொடுங்க, என்னென்ன ஐட்டங்கள் இந்த இதில் முன்னேறினாங்க அவங்க. இல்லை அவர் ஒரு இடஒதுக்கீடு கேட்டு முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு, அவர் ஒன்றும் சொல்லலை. மற்றபடி அவங்க பிற்காலத்தில் கேட்டு தான் அதுக்கு பெற்றாங்க. அவர் அதை கேட்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர் என்ன முன்னேற்றத்துக்கு முஸ்லீம் முன்னேறதுக்கு என்ன செஞ்சார், அதெல்லாம் ஒரு ஈவேரா வழிபட்ட பகுத்தறிவு வழிபட்ட மூடநம்பிக்கைகள். பகுத்தறிவின் மூடநம்பிக்கைகள் தான் ஈவேரா செஞ்சார் முஸ்லீமுக்கு. அதுக்கு பண்ணார், இதுக்கு பண்ணாருங்கிறதெல்லாம். அந்த முஸ்லீமே அவர் திட்டினது வேறு தேவையெல்லாம் இருக்குது. நம்ம வந்து பிராமணனுக்கு பயந்து முஸ்லீமை ஆதரித்தோம், அது வந்து சாணியை மிதிக்கிறதுக்கு பதிலாக வந்து மலத்தில் கால் வச்சது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னவர் தான் அவர். ஆனா இதுக்கு சான்று கேட்குறாங்க. நான் சான்று இதுக்கு என்ன சான்று? நம்ம விடுதலை காப்பியவே கொடுத்தாலும் இது பொய்ன்றாங்க. இதை என்ன மாதிரி இதுக்கு நான் சான்று தர்றேன், நான் வேணா சான்று தர்றேன். பெரியாரையும் அம்பேத்கரையும் வந்து ஒன்னா பொருத்தக்கூடாது அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் வந்து சொல்றீங்க. ஆனா வந்து அம்பேத்கரை எப்படி மகாராஷ்டிராவில் அந்த மக்கள் கொண்டாடினாங்களோ அதே மாதிரி தான் இங்க தமிழ்நாட்டில் பெரியாரை கொண்டாடுறாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரையும் பொறுத்தது வந்து சரின்னு நீங்க பாக்குறீங்களா? இல்லை, நம்ம 2 பேரையும் பொருத்தி ஏற்றுக்கிறதெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அம்பேத்கர் வந்து நம்ம அவர் மதிக்கிறது, அவருடைய சமத்துவத்துக்கான கொடிகள்லாம் மதிக்கிறது இருக்கிறோம். அதுக்கு மேலே அவர்கிட்ட நம்ம ஏற்காத சில கருத்துக்கள் இருக்குது. உதாரணமாக மொழிவாரி மாநில பிரிவினை கடுமையாக எதிர்த்தார். மொழிவாரி மாநிலத்தை பிரிக்கக்கூடாதுன்னாரு. புத்தகமே இருக்குது. அம்பேத்கர் தொகுப்பில் முதல் தொகுப்பு தமிழ் படுத்தி போட்டிருக்காங்க. அம்பேத்கர் தொகுப்பில் முதல் தொகுப்பு அது. தொகுப்பில் இந்த மொழிவாரி மாநிலத்துக்கு அவர் எழுதின பிரசுரம், தனி பிரசுரம் அப்படியே இருக்குது. அதில் வந்து மொழிவாரி மாநில ஆபத்து பிரிக்கக்கூடாது, அப்படி பிரிச்சிங்கன்னாக்க இதெல்லாம் பிரிவினை தான் போகும், அது தனிநாடு ஆயிரும் அப்படின்னு அவர் கடுமையாக சொல்கிறாரு. அப்புறம் பிரிச்சுட்டிங்கன்னாக்க அது வேறு வழி இல்லை, பிரித்தாச்சுன்னா சரி, அதை வந்து ஏற்றுக்க வேண்டியாக இருக்குது. அந்த மாநிலங்களில் அந்தந்த தாய்மொழி ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக சென்னை மாகாணத்தை தமிழ் மாநிலம் என்று நீங்கள் அமைத்தால் அவர் சொல்கிறாரு, அங்கே வந்து தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது, வேற எந்த மொழியா? இந்தி தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். அவர் மாகாணத்தையும் சொல்கிறார். பம்பாயோட அப்போ குஜராத் சேர்ந்துருந்துச்சு, பம்பாய் மாநிலத்தோட. பம்பாயை மொழி வழியில் நீங்கள் மராத்திய மாகாணம்னு பிரிச்சிங்கன்னாக்க மராத்தி அங்கே அவர் தாய்மொழின்னு சொல்கிறார், மராத்தி அங்கே ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது, இந்தி தான் இருக்க வேண்டும் என்கிறார். இந்தியா முழுமைக்கும் ஒரே ஒற்றை ஆட்சி மொழி இந்தி மொழி என்பது தான் அம்பேத்கருடைய கொள்கை. அதை அவர் எழுதுகிறாரு. கான்ஸ்டியூஷன்லேயே அதான் எழுதி வச்சுருக்காங்க அவங்க. அவர் ஆர்டிக்கிள் 343 343 இந்த அரசமைப்பு சட்டம் அமுலுக்கு வந்த 15 ஆண்டுகளுக்கு பின் இந்தியா முழுவதும் அஃபீஷியல் லாங்குவேஜாக ஹிந்தி மட்டும்தான் இருக்கும் என்பதே இருக்கிறது, ஆர்டிக்கிள் 343. இந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்க முடியாதுல்ல. அதனால் அவருடைய இப்போ ஒரு ஜாதியை பற்றி அவர் அம்பேத்கர் ஆய்வு நல்ல ஆய்வு. ஒரு எப்படி உருவாச்சு, அதாவது வந்து தொழில் அடிப்படையில் தான் உலகம் பூரா இருந்திருக்கு. ஒரு குலத்தொழில் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு. அவர் அதை சொல்லுவார். ஐரோப்பாவிலையும் இருந்திருக்கு. அந்தந்த அப்பா தொழிலில் பிள்ளை செய்கிறதுங்கிறது ஒரு பொது கல்விங்கிறது வளர்ச்சி அடையாத காலங்களில் ப்ரைவேட் கல்வி இருக்குது, படிச்சுக்கிறாங்க. அடுத்தது குடும்ப தொழில் அவங்கவுங்க செய்கிறது. இப்போ தச்சு வேலை இருக்குது, கொல்லு வேலை இருக்குது, இப்படி பல வேலைகள், தறி வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க குடும்பத்தில் செய்கிறது. அதெல்லாம் அப்படியே இருந்தது. அதன் பிறகு வந்து அது வந்து ஜாதியாக உருவாகாமல் அந்த நாடுகளில் மாறிப்போச்சு. அதுக்கு காரணம் மன்னர்கள் வந்து படையெடுக்கிறதில்ல, தளபதிகளாக வீரர்களாக இருந்தவர்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்க எல்லா இனத்திலையும் சேர்த்து வெற்றி பெற்ற பிறகு அவங்களுக்கு நில மானியங்களை கொடுத்துட்டாங்க. அவங்க வெற்றி பெற்றாக்க ஒரு தளபதியாக இருந்தான்னா அடுத்த நிலை வீரன்னா அவ்வளோ ஏக்கர் நிலம்னு கொடுத்து அவனெல்லாம் விவசாயி ஆக்கிட்டாங்க, நிலக்கிழார்கள் ஆக்குனாங்க. இங்கே என்னாச்சுன்னா வர்ணாசிரமம் இருந்ததுனால அது மாதிரி செய்யலை. அப்போ இது போர் இல்லாத காலங்களில் அவங்கெல்லாம் போர்லாம் சும்மா கூட சித்தி திரிவாங்க. பல பேர் ஆரலை கல்வர் என்ற நிலையிலே தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. அந்த ஐரோப்பாவில் வந்து நிலமானிய முறை வந்து படைமானிய முறை என்பது இருந்தது. நம்ம இந்தியாவில் அது வரல.
அடுத்தது இந்த வர்ணாசிரம தர்மம் வந்துருச்சு, பிராமணர்கள் கொண்டு வந்த வர்ணாசிரம தர்மம் வந்து இதனால் நமக்கு வந்து இந்த ஜாதி என்பது குலத்தொழிலை வந்து ஜாதியாக பிறகு ரொம்ப நாள் அந்த குல செஞ்சு தொழில் வந்து மாறி செய்கிற பழக்கம் வராமல் அவங்களே தொழிலே அந்த அந்த குலமே செய்கிறதாவே தொடர்ந்துருச்சு. அது ஒரு குலத்தொழில் செய்தவர்கள், ஒரு தச்சு வேலை செஞ்ச பையன் வீரனாக போய் போர் வீரனாக இருந்தான்னா அவன் நிலக்கிழார் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஐரோப்பாவில் இருந்தது, இங்கே அது இல்லை. அதனால் அது தொடர்ந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் ஜாதியை பற்றி சொல்லுவார். அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவார். இப்போ ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அப்படிங்கிறது இருக்குது. ஆலிவர் அவர் பேர், கோல்ட்ஸ்மித் குடும்ப பேர். இப்போ வந்து ஷூ மேக்கர்னு இருக்கும் ஒருத்தருக்கு பேர்லேயே, வெள்ளைக்காரனுக்கு. அது இழிவு இல்லைங்க அவங்களுக்கு. அவங்க குடும்பம் வந்து அந்த அந்த தொழில் பார்த்த குடும்பம். அது அங்கே இங்கேன்னா அது இழிவாக இருக்குது. அது எடுத்துக்காட்டாக சொல்லுவார் அம்பேத்கர். இந்த மாதிரி ஆய்வுகள், நல்ல ஆய்வுகள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதனால் அவர்கிட்டேருந்து ஏற்க வேண்டியது, நிராகரிக்க வேண்டியது ரெண்டும் இருக்குது. ஹிந்தி பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் திறந்து முதல்ல ஈவே ராமசாமி தான் அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது உண்மையாக பொய்யாங்க? அது உண்மைதான். பள்ளிக்கூடம் திறந்தார். பள்ளிக்கூடம் திறந்தது வந்து நம்ம அந்த காலத்தில் காங்கிரஸில் இருந்தார், விடுதலைக்கு போராடினாங்க. காந்தி தான் இங்கே வந்து 1919 இந்தி பிரச்சார சபையை தொடங்கினார். காங்கிரஸ் கட்சி என்பதே ஒரு இந்தி திணிப்பு கட்சி தான். அதிகாரத்துக்கு முன்னாடியே அந்த காங்கிரஸ் கட்சி என்பது அது பிராமணிய தலைமையில் தான் நடைமுறையில் இருந்தது. நேரடியாக பிராமணன் தலைமை சொல்ல மாட்டாங்க. அது ஆரிய பிராமணிய தலைமை கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. பாஜகவும் அப்படி தான். இப்போ நாங்கள் தமிழ் தேசிய பேரியக்கத்தில் இவங்களெல்லாம் வகைப்படுத்தும் பொழுது பாஜகவும் காங்கிரஸும் அண்ணன் தம்பிகள் 2 பேரும் ஒரு கரு இரட்டையர்கள், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இவங்க என்ன யாரை பிரதிநிதித்துவப்படுத்தாங்கன்னா ஆரிய பிராமண, ஆரிய வைசிய, இந்தி ஏகாதிபத்தியத்தை பிரதிநிதித்துவப்படுத்த கட்சிகள். யார் யார்? காங்கிரஸும் பாஜகவும். அவங்களுக்குள்ள அண்ணன் தம்பி சண்டை தான், வேறு ஒன்றும் கொள்கை சண்டைலாம் கிடையாது. அவங்க 2 பேரில். அதனால் அந்த மாதிரி கட்சி, அது தொடக்கத்திலே அந்த மாதிரி கட்சி. அதனால் அவங்க தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வளர்ந்தது எல்லாமே சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. காரணம் என்னென்னா, அந்த 37 ராஜாஜி ஆட்சிக்கு முன்னாடியே வந்துருச்சு இந்திய எதிர்ப்பு கோரிக்கை, ஆர்ப்பாட்டம் ஊர்வலம். எப்படின்னா, ஒவ்வொரு அனைத்து இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் இந்தியை ஆட்சி மொழியாகன்னு தீர்மானம் போடுவாங்க காங்கிரஸ்காரங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி 1920, 15, 18 எல்லாம். அப்பொழுதே ரியாக்ட் பண்ணவங்க தமிழ் உணர்வாளர்கள். இந்திய ஆட்சி மொழியாக வரக்கூடாது அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க. பெரியார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெரியாரெல்லாம் இப்போ அரசியலுக்கு அப்புறம் காங்கிரஸ் இருந்திருப்பார். அப்போ அவர் அப்பொழுதே எதிர்ப்பு வினை ஆற்றுவாங்க. ஊர்வலமெல்லாம் போயிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பின்னாடி வருது. அதனால் அவர் காங்கிரஸில் இருக்கும்போது இந்திய பள்ளிக்கூடம் அவங்க கட்சி கூடபடி செஞ்சார். அதில் இல்லை. பிற்காலத்தில் இந்தி திணிப்பை வந்து அவர் ஏற்றுக்கொண்டதும், 65 மொழி போரில் காலிகளை சுட்டு தள்ளுங்க, போங்க வாங்க அப்படின்னு சொல்கிறதும், 67, 68 வந்து அவருக்கு திமுக ஆட்சி இருக்கும் பொழுது அவர் கொடுத்த அறிக்கைகளில் வந்து, நான் வந்து 38 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டது இந்தி கூடாது, தமிழ் வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்தி கூடாது, ஆங்கிலம் வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போவும் அதுதான். தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் அப்படியும் பெரியார் அப்படி சொல்கிறவர். பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார்னு சொல்கிறோம். ஆனால் பெரியாரிஸ்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் இனம் வந்து ஒரு பண்பட்ட இனங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இருந்தாங்க, அதனால தான் அவர் அப்படி சொன்னார், அவர் திட்டுறதுக்காகவோ இழிவாக பேசணுன்றதுக்காகவோ சொல்லலை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வரி வேறு அந்த இடத்துல வேண்டாம், அந்த இடத்துலையே அது வேண்டாம். அவர் எழுத்துக்களில் தமிழர் ரொம்ப பண்பட்ட இனம், ரொம்ப பழமையான தொன்மையான இனம் அப்படிங்கிறது மாதிரி இவேரா எழுதியிருக்காருன்னு ஏதாச்சும் காட்ட சொல்லுங்கள், வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல. அதாங்க அவரே தமிழ் காட்டுமிராண்டி மொழி ஏன் எதற்குன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. இவங்க போடுறாங்களே தவிர, அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழை படிக்காதுன்னு சொல்கிறாரு. இவங்க சொல்கிற பொருளில் வந்து தொன்மையான மொழின்னு அவர் சொல்லியிருந்தா நல்லா படித்து கற்றுங்கன்னு சொல்லணும். அவர் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க. அதாங்க அதுக்கு என்ன இது சொல்கிறாங்கன்னா, தமிழ் வந்து ஒரு அறிவியலுக்கான மொழியாக இல்லை, ஆங்கிலம் தான் ஒரு அறிவியலுக்கான மொழியாக இருந்துச்சு. ஸோ தமிழ் அப்போ அந்த அறிவியல் இல்லாத மொழியை அவர் ஏன் பாராட்டினார் தொன்மையான மொழின்னு? அவங்க சொல்கிற முரண்பாடு இருக்குல்ல தம்பி. கண்டிப்பாங்க. அறிவியலுக்கு பயன்படாத மொழி, படிக்காதீங்க, அதை ஏன் தொன்மையான மொழின்னு அவர் பாராட்டுறாரு? தொன்மையான மொழின்னு பாராட்ட சொல்கிறதெல்லாம் மோசடி. இவர்கள் சொல்கிற மோசடி நிறுவனங்கிறாங்க. அப்படின்னா தமிழ் பயன்படாதுன்னா அதோட விடு. நான் ஒரு ரொம்ப தொன்மையான மொழிங்கிறது தான் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாருன்னாக்க, அப்போ வந்து தொன்மையான மொழியை வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லி படிக்காதுன்னு சொல்கிறாங்களா? அதானே அர்த்தம். படிக்காதுன்னு தான் சொல்கிறார் அவர். இப்போ தொன்மையான மொழினா அதை பாராட்டுவதற்கு சொன்னார்னு இப்போ இவங்க வியாக்கியானம் பண்ணுறாங்கல்ல.
எங்கேயாவது இப்படி நேரடியாக பாராட்டியிருக்காரு அந்த மொழியை? அப்புறம் வேலைக்காரிகிட்ட கூட தமிழ்ல பேசாத, இங்கிலீஷில் பேசு, மனைவிட்ட இங்கிலீஷில் பேசு. இந்த சரக்கு சரடு விடுறதெல்லாம் இனிமேல் இந்த பிள்ளைகள்கிட்ட எங்கள் காலத்தில் எடுபட்டுருக்கோம். என் தலைமுறையில் இன்றைய இளந்தலைமுறையில் எடுபடாது இதெல்லாம். அதனால் திராவிடவாதிகள் கொஞ்சம் சிந்திச்சு பேசுங்க தம்பிகளா. பெரியாரிஸ்டுகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள், குறிப்பா பட்டியல் சமுதாய மக்கள், குறவர் சமுதாய மக்கள், இவங்க எல்லாமே வந்து கோயிலுக்குள்ள போறாங்க, ஆலயத்துக்குள்ள போறாங்கன்னா அதுக்கு காரணமே ஈவ ராமசாமி என்று பெரியார் தான் அப்படின்றது. எந்த ஒரு கோயிலுக்கு தாழ்த்தப்பட்டவங்கள அழைச்சிட்டு போனார் அவர்? மதுரை வைத்தியநாத ஐயர் அழைச்சிட்டு போயிருக்காரு, முத்துராமலிங்க தேவர் அழைச்சிட்டு போயிருக்காரு. ஒவ்வொரு ஊர்லேயும் காந்தி வந்து அதுக்கு வேலை திட்டம் கொடுத்தாரு, கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு தீண்டாமல் இருக்கக்கூடாது, காங்கிரஸ்காரங்க அழைச்சிட்டு போங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் அழைச்சிட்டு போயிருக்காங்க காங்கிரஸ்காரர். அது ஒரு மூவ்மெண்ட்டாக நடத்துகிறாங்க. ஈவேரா பட்டியல் வகுப்பு மக்களை கோயிலுக்கு அழைச்சிட்டு போனது எங்கே? அடுத்தது செரு போட்டு போகக்கூடாது என்று மேல்ஜாதி நம்ம தமிழனே வச்சுட்டு இருந்தான். நான் அடுத்தவனை குறை சொல்கிறது அக்ரகாரத்தை இருக்கட்டும், தமிழன் தெருவிலேயே தமிழன் செரு விட்டு கூடாதுன்னு நம்ம ஆளு வச்சுருந்தாங்க. பட்டியல் மக்களை இழிவாக நம்ம தமிழங்களே வச்சுருந்தானுங்க. அதை எதிர்த்து ஒரு தெருவில் ஈவேரா பட்டியல் மக்களை அழைச்சிட்டு போய் சமத்துவத்துக்காக அழைச்சி சமாதானம் பண்ணலாம். 2 பேருமே நீனும் தமிழன் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படி அழைச்சிட்டு போய் பெரிய ஒரு சமாதானம் பண்ணாமல் எந்த ஊரில் அது மாதிரி நடத்தினார் அவர்? அக்ரஹாரத்தில் நடத்துனாங்க. அக்ரஹாரத்தில் நம்ம எல்லோரும் போகிறதுக்கு. அப்போ நம்மன்னா எல்லா ஜாதியும் நம்ம இல்லை, தமிழர்கள் இருக்குது எல்லாருக்கும். தமிழ் ஜாதிகளுக்குள்ள தீண்டாமையை நீக்குவதற்கு ஈவேரா எடுத்த நடவடிக்கை என்ன? எந்த ஊரில் தீக்காக்காரவங்க தனியப்பட்ட தம்பிகள் பண்ணியிருக்கலாம் போராட்டங்கள். அவங்க ஒரு மாநிலத்தில் திட்டம் கொடுத்து தமிழ் ஜாதிகளுக்குள்ளேயே உயர்தாழக்கூடாதுப்பா, தமிழன் தெருவிலே ஒரு தமிழை போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுப்பா, ஒரு கேம்பெயின் அழைச்சிட்டு போடா எல்லா ஊருக்கும், சமாதானம் பண்ணுங்க, எதிர்த்தாங்கன்னா நம்ம ஆழ்வு நம்ம இனத்துக்காரனே எதிர்த்தாங்கன்னா அதெல்லாம் தப்பான்னு சொல்லுங்க, அழைச்சிட்டு போங்க என்று பட்டியல் வகுப்பு மக்கள் உரிமைக்கு திராவிடர் கழகம் நடத்தின போராட்டம் ஏற்கனவே என்ன? தமிழன் தெருவுக்குள்ளே போகாதுன்னு வச்சுருந்தாங்களே, அதை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். நான் சிபிஎம்மில் கம்யூனிஸ்ட் சைடில் நான் தாக்கப்பட்டிருக்கேன். பல ஊரில் எங்கள் ஊர் ஆச்சாமிலே நடத்தியிருக்கேன், எங்கள் வட்டாரத்தில் நடத்தியிருக்கோம். எங்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள், சிபிஎம் தலைவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் பிறந்த தலைவர்கள் அவங்க முன்னிருந்து நடத்தியிருக்காங்க. அதனால் எங்கள் தலைவர் வெங்கடாஜலம் படுகொலை ஆகியிருக்கார். பிற்படுத்தப்பட்டவர்களை பிறந்தவர், கர்நாடகிலேருந்து வந்தவர், நம்ம கம்யூனிஸ்ட் தலைவர் பிராமின், அவர் நடத்தியிருக்கார். தொழிலாளிகளை பட்டியல் வகுப்பு மக்களை சாட்டையால் அடிப்பாங்க. சீனிவாச ராவ்னு ஒரு பேர். நம்ம எங்கள் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில்ங்க பண்ணையார்கள் சாட்டையால் அடிக்கிறது, சாணிப்பால் கொடுக்கறது, அதை எதிர்த்து இயக்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கம். தலைமை தாங்கியவர் கர்நாடகத்து ஐயர் சீனிவாச ராவ். இன்றைக்கி நினைவு நாள் செப்டம்பர் 30 கொண்டாடுறோம். அவர் சமாதி திட்டப்புள்ள இருக்குது. ஈவேராவுக்கு அதில் என்ன பங்கு? எந்த ஊரில் அது மாதிரி நடத்தினார்? கம்யூனிஸ்ட் நடத்தியிருக்கிறான், ஐயர் நடத்தியிருக்கான். இன்றைய கம்யூனிஸ்டுகள் வந்து பெரியார் அவளை வந்து மார்க்ஸ், ஏங்கல்ஸ், பெட்ரி அந்த ஒரு ஒப்பீட்டில் தான் வைக்கிறாங்க. ஆனால் தோழர் ஜீவானந்தம் அவர்களே பார்த்தீங்கன்னா ஈரோட்டு பாதை சரியான்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த காலகட்டங்களில் அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருந்தாங்களா இல்லை எப்படிங்கய்யா? இல்லை நீ அந்த கேள்வி ஜீவா எழுதியிருக்காரு ஈரோட்டு பாதை சரியான்னு 48-49 வாக்கில் எழுந்தது. அது கூட நாங்கள் மறுபிரசுரம் போடலான்னு இருக்கோம். நல்ல புத்தகம் தான் அது. பொதுவாக ஜீவா உட்பட கம்யூனிஸ்டுகள்கிட்ட உள்ள இந்தியாவில் உள்ள கம்யூனிஸ்டுகளுடைய குறைபாடு என்னன்னா தம்பி, வந்து அவங்க மண்ணுக்கேற்ற மார்க்சியத்தை பயன்படுத்துறதுக்கு கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு சக்தி இல்லாதவர்கள். அவங்க இன்னுமே மரபு வழி மார்க்சியத்தை மட்டுமே, மரபு வழின்னு ஒன்றும் கிடையாது தம்பி. பிறரை பின்பற்றி அதை பண்ணுவது, காப்பி பண்ணுவது. இப்போ ரஷ்ய புரட்சின்னா ரஷ்யா மாதிரி இங்கே வந்துடும் நினைக்கிறது, சீனான்னா சீனா மாதிரி இங்கே வரணும்னு நினைக்கிறது. அதான் பிஆர் கிருஷ்ணய்யர் ஒரு இடதுசாரி ஆதரவாளர் தான், சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தவர். இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். அவர் 57 இஎம்எஸ் கம்யூனிஸ்ட் முதல் அமைச்சரவை இந்தியாவில், அதிலெல்லாம் இருந்தவர் தான் அவர். அவர் பின்னாடி சொல்லுவார், இந்திய கம்யூனிஸ்டுகளுக்கு சொந்த புத்தி இல்லை, இந்தியன் கம்யூனிஸ்ட் ஆர் எய்தர் பப்பட்ரி ஆஃப் மாஸ்கோ ஆர் பேரட்ரி ஆஃப் பீக்கிங் அப்படிம்பார். இல்லைன்னா மாஸ்கோவுடைய பொம்மையாக கைப்பொம்மையாக இருக்கும், இல்லைன்னா பீக்கிங் சீனாவுடைய கிளிப்பிள்ளையாக இருக்கும். அது மாதிரி தான் இந்திய கம்யூனிஸ்ட் இருந்தாங்கன்னு ஒரு சுய விமர்சனம் மாதிரி பண்ணுவார் அவர்.
அது மாதிரி செட்டு இது ஒன்றும் ஒரு புரியாது. இந்த இந்தியா வந்து இந்தியாவின் தனித்தன்மை என்ன? தொழிலாளின்னு பேசுகிற இந்தியாவின் தனித்தன்மை வர்ணாசிரமம், இந்தியாவின் தனித்தன்மை தேசிய இனங்கள். இது 2 தான் தம்பி. இப்போ இந்தியன் ஸ்பெஷாலிட்டிங்கிறது வந்து 2 வர்ணாசிரம தர்மம். ஜாதி சீனாவில் கிடையாது, ரஷ்யாவில் கிடையாது. லெனினோ மாசே துங்க அதை சந்தித்து அதுக்கு தீர்வு கண்ட நபர்கள் இல்லை. இதுக்கு தீர்வு அங்கே எப்படி கிழிக்கும் உனக்கு இருக்கும்? அங்கேருந்து கற்றுக்கிறது கற்றுக்க. நேஷனாலிட்டி பிரச்சனைக்கு தீர்வு கண்டவர் லெனின், தேசிய இன கொள்கைக்கு. அது வந்து என்னென்னா ஜார் வந்து பக்கத்தில் உள்ள இனங்களை தான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தான். ரஷ்யாவுன்ற பெரிய இனம், அது ஒரு வளர்ச்சி அடைந்த இனம், அவங்க மொழியும் வளர்ச்சி அடைஞ்சது தான். அவன் வந்து அந்த மன்னன் வந்து பக்கத்துலலாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ ஜார்ஜியா, பைலோரஷியா, இந்த உக்ரைன், அஜர்பைஜான், எஸ்தோனியா, இப்படி வருதில்ல நிறையா ஒரு 14 பல்வேறு இனங்கள். அவங்கெல்லாம் வந்து ரஷ்ய புரட்சியை வந்து நடத்துகிறது யாருன்னா வந்து லெனின் தலைமைன்னா பெரும்பாலும் ரஷ்யர்கள். அவங்க ரஷ்ய இனம்தான். லெனின் பிறந்த இனம் ரஷ்ய இனம். அதனால் அவங்க வந்து அவங்களே இணைக்க விரும்பினார் லெனின். இங்கே வாங்க, உங்களெல்லாம் ஆக்கிரமித்து ஜார் வச்சுருக்காரு, எங்களுக்கும் அந்த ஆள் ஜனநாயகம் கொடுக்கலாம். அவன் ஜார் வந்து பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி கிடையாது, உங்களுக்கும் இல்லை. நம்ம புரட்சி பண்ணி ஜாரை வீழ்த்துவோம், உங்களுக்கு ஜனநாயகம், எங்களுக்கு ஜனநாயகம். இந்த நாட்டு பேரையே பொதுவாக மாற்றிடுவோம். ரஷ்யாங்கிறது ஒரு மாநிலத்து பேராக இருக்கட்டும், அவங்கவுங்க பேர் நீங்கள் அவங்கவுங்க நாட்டுக்கு மாநிலத்தை வச்சுக்கோங்க. சோவியத் சோஷியலிச குடியரசுகளின் ஒன்றியம், யுஎஸ்எஸ்ஆர், யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸுங்க தான் ஒரு நாட்டுக்கு பேர். எந்த இனத்தினுடைய வாடையும் அடிக்க வேண்டாம். எந்த மொழியும் ஆட்சி மொழி இணைப்பு மொழின்னு வைக்கலை. அவன் மொழியும் ஆட்சி மொழி இணைப்பு மொழி தான். உங்கள் மொழியும் அப்படி தான். சுப்ரீம் சோவியத்துன்னு வச்சுக்குவோம் பார்லிமெண்ட்டு, அதில் எல்லா மொழியிலையும் பேசலாம். பிரிஞ்சு போகிற விரும்பினா நீங்கள் பிரிஞ்சு போய்க்கலாம், அந்த உரிமையும் இருக்குது. சேர்ந்து இருப்போம். பிரிஞ்சு போக எப்போ நினைக்கிறீங்களோ பிரிஞ்சு போகலாம். கான்ஸ்டியூஷன்லேயே அதை போட்டுருவோம். ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் வித் இது ரைட் டு செசீடு. இதை போட்டு கான்ஸ்டியூஷனை தயார் பண்ணி அவங்களாம் இணைச்சி வச்சுருந்தவர் லெனின். இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் அதுலேருந்து கற்றுக்கான ஏதாவது? இந்தியாவில் பல தேசிய இனங்கள் இருக்குல்ல. பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவுக்கு பிறந்தது தானே இந்தியா. இந்தியா ஒரு தேசமா? அம்பேத்கர் உள்பட இந்திய கான்ஸ்டியூஷன் எழுதியவர்கள் கூட இந்தியாவை நேஷன் என்று குறிப்பிட வெட்கப்பட்டார்கள். இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொன்னார்கள். நேஷன் இதை சொல்லலை. நேஷனாலிட்டின்னு ஒன்று இருக்குது என்று அவர் சொல்லவில்லை. சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷனில். நேஷ்னாலிட்டி கேட்கக்கூடாது. கேட்குறான் விண்ணப்பத்தில், நமக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து எல்லாத்தையும் கேட்பான், நம்ம இந்தியன்னு எழுதணும், பழக்கி வச்சுருக்காங்க. கான்ஸ்டியூஷனில் அது கிடையாது. இங்கே கூட இந்தியன்னு போடுறதுக்கு அவன் கான்ஸ்டியூஷன் எழுதணும் கூட இந்தியன்னு போடுறதுக்கு வெக்கப்பட்டு போடாமல் விட்டான் கான்ஸ்டியூஷனில். நீ கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம் இந்தியனுங்கிற என்ன? பாரதிய கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு வச்சுருக்கேன். என்னடா அது? டெல்லியில் போய் பாருங்கள் அவங்க ஆஃபீஸில், பாரதிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி. எங்கே பாரத் இருந்துச்சு? அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய வர்ணாசிரம தர்மத்துக்கும் பிராமணிய தர்மத்துக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ உனக்கு ஜாதி பிரச்சனைக்கு ஒரு முன்மாடல்னால் நீ இங்கேருந்து தான் எடுத்துக்கணும். நீ வந்து கற்றுக்கலாம், அம்பேத்கர்கிட்டருந்து கற்றுக்கலாம், ஈவேராட்டேருந்து கற்றுக்க தப்பு இல்லை. ஈவேராட்ட ஒன்றுமே இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. ஈவேராட்டேருந்து நீ கற்றுக்க. சொந்தமாக ஓம் மூலையை கொண்டு சிந்தி ஒரு தீர்வு காணு. அதை பற்றியே கண்டுக்காமல் தொழிலாளி புரட்சி அப்படின்னா ஏன்னா ஜாதியாக கிடக்கிறான் தொழிலாளியே ஒன்றா இருக்க முடியாமல், மேலே கீழே, மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிறான். ஒரே வேலை பார்ப்பான் தொழிலாளி, ஒன்றாவா இருக்கான்? ஒரு வர்க்கமாக அவன் இருந்திருப்பான். ரஷ்யாவில் இருந்திருப்பான், சீனாவில் இருந்திருப்பான். அங்கே ஜாதி கிடையாது. இங்கே ஒரு வேலை பார்க்கக்கூடியவன், பற்றையில் ஒரு தொழிற்சாலை வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி, அதில் உயர்ந்த ஜாதிக்காரன் இருப்பான், பட்டியல் வகுப்பு ஜாதிக்காரன் இருப்பான், தாழ்த்தப்பட்ட நிலையிலே ஒருத்தன் இருப்பான். இந்த டிஃப்ரென்ஸ் ரஷ்யாவில் உண்டா? அப்போ நீ ஏன் காப்பி அடிக்கிறாங்க? இங்கே கிரியேட்டிவாக நீ என்ன பண்ண? சொந்த மூளை கிடையாது. அதனால தான் முந்தி தோண்டி 100 வருஷம் ஆச்சு கட்சி தோணி. 52 முதல் தேர்தலில் இந்தியாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு இது தம்பி. தமிழ்நாட்டில் மட்டும் பெருசு இல்லை. அப்போ அந்த ஆந்திரா சென்னை மாகாணம் இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி உள்ள ஆந்திராவும் தமிழ்நாடும் ஒரே மாகாணம். இப்போ அதனால் அங்கே நிறையா ஜெயித்தாங்க. இங்கே ஒரு 12 எம்எல்ஏ ஜெயித்தாங்க. இப்போ திமுகலாம் இப்போ தேர்தலில் நிற்கலை. காங்கிரஸுக்கு எதிராக கட்சின்னா கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருந்துச்சு. அதுக்கு ஆட்சி வரக்கூடிய நிலைமையும் இருந்தது. ஆனால் அதெல்லாம் இழந்து இன்றைக்கி திமுகவிட்ட 4 தொகுதிக்கு பல்லிழிச்சிக்கிட்டு நிற்கிற
வெஸ்ட் பெங்காலில் எல்லாத்தையும் இழந்துட்ட, நிர்வாணமாயிட்ட. திரிபுராவிலையும் அம்மலமாயிட்ட. கேரளாவில் இருக்கீங்க, அவ்வளோதான். எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. இங்கே ஸ்டாலின் போய் தொங்கிட்டு கிடக்கிற, ஒட்டு தின்ன தாழ்வாரத்தில் போய் 4 தொகுதிக்கு சட்டசபைக்கு, 2 தொகுதி 1.5 தொகுதிக்கு பார்லிமெண்ட்டுக்கு. ஏன்? இந்தியன் ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்தியாவின் தனித்தன்மை என்ன? வர்ணம், ஜாதி, தேசிய இனங்கள். நான் எழுதின புத்தகம் சிபிஎம் வந்து வெளியே வரும்போது, இந்தியாவை 2 கதவுகள், 2 பலக கதவுகள் மூடி இருக்கு. ஒன்று தேசிய இனங்கள், இன்னொன்று வர்ண ஜாதி. இந்த 2 கதவையும் திறந்து பார்த்தா தான் இந்தியாவை பார்க்க முடியும். இந்தியாவுக்குள்ள வேலை திட்டத்தை, புரட்சி திட்டத்தை தீட்ட முடியும். இது 2ஐயும் பார்க்காதவன் கம்யூனிஸ்ட்டு. இவங்கெல்லாம் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட். எஸ், தேர் ஆல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட். அவன் வந்து லெனின் படத்தை சுவரிலே மாட்டி வைத்திருப்பான், நெஞ்சுக்குள்ளே நேரு படத்தை மாட்டி வைத்திருப்பான். அதுதான் சிறுத்து போயிட்டாங்க. நான் சொல்கிறேன், அது பிறகு அதுலேருந்து எம்எல் பிரிஞ்சுது. எம்எல் என்ன சொன்னீங்க பிரிஞ்சு, சீனாக்காரனு இந்தியாக்காரனும் கைகோத்து சகோதரனா கொஞ்சி கொள்ளாயிட்டு கிடந்தானுங்க. இந்தியா பிரதமர் நேரு, சீனாவுக்கு பிரதமர் சூயன் லாய். இவர் அங்கே போவா, அவர் இங்கே வர, ஹிந்தி சீனி பாய்ன்னு போட, அப்புறம் 2 பேரும் ஒற்றுமை மாநாடு இந்தோனேஷியா பாண்டுங்களை போட, அப்படி கூத்தடிச்சாங்க 2 பேரும். யார்? நேருவும் சூயன் லாயும் நெருக்கி புனைஞ்சு கிடந்தானுங்க. அவங்களுக்குள்ள எல்லை தகராறு இருந்துச்சுங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை தகராறு இருந்துச்சு. எல்லை தகராறுனா போர் வந்துருச்சு. போர் வந்தோடனே இந்தியா தோற்று போச்சு. அவன் ஒரு குறிப்பிட்ட அளவை பிடிச்சிக்கிட்டு, சீனாக்காரன் மசேத்துங்க தலைமையில் தான் பிடிச்சிட்டு பின்வாங்கி ஒரு போர் நிறுத்தம் பண்ணிட்டானுங்க. பிடிச்சிட்டாங்க. அவன் பிடிச்சா இன்னும் உடலை இருக்காது. சீனாக்காரன் என்ன தந்திரம் பண்ணுறான், இந்தியாக்காரனுக்கு நேரு பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு கம்யூனிஸ்ட்டை தூண்டி விடுறான். எப்படி தூண்டி விடுறான்னா, இந்தியாவில் இருக்கிற முதலாளி வர்க்கம் வந்து தேசிய முதலாளி இல்லை, அவன் வந்து தரகு முதலாளி. அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கும் பிரிட்டனுக்கும் தரகு வேலை பார்க்குறவனுங்க. அதனால் தேசிய முதலாளிகிட்ட நீ போராடுறது மாதிரி இல்லை, கடுமையாக இவனை போராடணும். இவனுக்கு மக்கள் பிடிப்பு இருக்காது. தேசிய முதலாளிக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கும், தரகு முதலாளிக்கு, அதாவது ஏகாதிபத்திய அயல் ஏகாதிபத்திய தரகனாக இருக்கவனுக்கு மக்கள் பிடிப்பு இருக்காது. புரட்சியை ஆரம்பிச்சேன்னா வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறான். எப்படி பாருங்கள், ஈவ் ஆஃப் த ரெவல்யூஷனில் இருக்குது. புரட்சியின் முன்மாலை பொழுதில் இந்தியா இருக்குது, புரட்சியை ஆரம்பிடா சொல்லிவிட்டார் இருந்தாள் மாசேத்துங்க. சிபிஎம்லேருந்து நக்சல் பயன்னு ஒரு பெரிய பிரிஞ்சு புரட்சியை ஆரம்பித்தாங்க. பல்லாயிரக்கணக்கான சுட்டு கொண்டுட்டானுங்க. இந்தியாவிலேயே சாத்தியம் இல்லாத ஒரு ஒன்று கிளப்பி விட்டவன் யார்? சீனாக்காரன். அவன் வசதிக்காக. இந்திரா காந்தி 75 அந்த அம்மா கோர்ட்டில் தேர்தல் செல்லாதுன்னு வந்துச்சு. 75 எமர்ஜென்சி கொண்டு வந்து கான்ஸ்டியூஷனே நிறுத்தி வச்சிருச்சு, செயல்பாட்டை நிறுத்தி வச்சிருச்சு. அந்த ரேபர் அலி தொகுதி வெற்றி. ஆமாம், அந்த அம்மாவுடைய இது எமர்ஜென்சி பிரகடனம் பண்ணி கூட்டம் கூட முடியாது, தொழிற்சங்கத்தில் வந்து போனஸ் கேட்க முடியாது, சம்பளம் கேட்க முடியாது, ஸ்ட்ரைக் பண்ண முடியாது, எல்லாம் பண்ணி ஒரு சர்வாதிகாரம் வந்துருச்சு, கடுமையான சர்வாதிகாரம். இந்த சர்வாதிகாரத்தை இது முற்போக்குன்னு ஆரம்பிக்கிறதுலாம் டாங்கேயும் சிபிஐ கட்சியும் முற்போக்குன்னு சொன்னாங்க. ஆமாம், அதை ஆதரிச்சாங்க. இல்லை இங்கே இருக்கார் இப்போ நம்ம முத்தரசனை கேளுங்க, குண்டா இல்லையாண்டு. ஆதரிக்க வேண்டிய ஒரு தேவையே இல்லைங்களையா அந்த காலத்தில்? அது முற்போக்காகல. இப்போ யார் சொல்கிறது? ரஷ்யாக்காரன். இப்போ இல்லை பாருங்கள் எப்படி பண்ணிக்கிறாங்க இந்த ரஷ்யாக்கார பயிலும் சீனாக்கார பயிலும். பிரஷ்னேவுங்கிறவன் அங்கே ஜனாதிபதியாக இருக்கான் சோவியத் யூனியனில். அவன் வந்தான், டெல்லிக்கு வந்தான். அதாவது அவன் ஆதரிச்சிட்டான். எமர்ஜென்சி இந்திரா காந்தி போட்டது சரிதான், இது ப்ராக்ரெசிவ் நடவடிக்கை, பெரும் முதலாளிகளை ஒழிக்கிறதுக்கு மாற்றுறதுக்கு அடுத்த கட்ட முதலாளிகளுக்கான வளர்ச்சிக்கு இதை செய்கிறாங்க, இது ஜனநாயகத்தில் ஒரு கட்டம், இதை ஆதரிக்கணும்னு சோவியத் யூனியன் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை கொடுத்துருச்சு. இந்திரா காந்தியினுடைய சர்வாதிகாரத்தை முதலாளித்துவ நாடுகள் எல்லாமே எதுக்குறாங்க, சரியில்லைங்கிறாங்க அங்கே எல்லாம். இவன் ஆதரிச்சிட்டான், ரஷ்யாக்காரன் சோவியத் யூனியன் ஆதரிச்சிட்டான். அவன் வந்தான், எமர்ஜென்சியில் இருந்த ஆள் பிரச்சனை வந்தான், டெல்லியில் தங்கியிருக்கான். அவனை போய் பார்க்குறாரு. மதுலிமாய் இன்னைக்கு ஒரு சோஷலிஸ்ட்டு எம்பி இருந்தார், அட்டி பிச்சை எடுப்பார் பார்லிமெண்ட்டில், பேச்சு சாதாரண ஆள் இல்லை, வடநாட்டுக்காரர் தான். அவர் போய் பார்த்து பிரச்சனையை கேட்குறாரு, நீங்கள் ஏன் அப்படி எமர்ஜென்சி ஆதரிக்க? அவங்களாம் எதுக்குறாங்க சோஷலிஸ்ட்டு மதுலிமாய் எல்லாம். என்ன புரியாமல் பேசுகிறீங்க? காங்கிரஸ் பார்ட்டிங்கிறது வந்து எங்களுக்கு ஐரோப்பாவில் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருந்துச்சுல்ல, அது மாதிரி கட்சி. அது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முன் நிலையில் உள்ள ஒரு ஜனநாயக கட்சி. அது ஒரு சோஷலிஸ்ட் பார்ட்டியினுடைய முன் வடிவம். எனவே எமர்ஜென்சியை நீங்கள் ஆதரிக்கணும். ஏன்னா அந்த ஆள் யார்? பிரஷ்னேவ் லிமாய்கிட்ட சொல்லி
மதுலிமாயிட்ட நம்ம லிவாய் வந்து முடியாது சொல்லிட்டு வந்து பத்திரிகை பேட்டி கொடுத்தாரு, இது மாதிரி சொல்கிறாரு அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஆதரிச்சாங்க. அன்னைக்கு விழுந்தது தான் சிபிஐ. பீகாரில் ஒரு மாற்று சக்தியாக வளர்கிற அளவுக்கு வந்துட்டு இருந்தானுங்க சிபிஐ. கதை முடிஞ்சு போச்சு, ஒன்றுமில்லாமல் ஆகிட்டான் சிபிஐ. அப்போ இவங்க அழிஞ்சது காரணம் இவங்க தான், நம்ம ஆளுவ தான். சொந்த மூளை தியாகம் பண்ணியிருக்காங்களே தவிர, ஜெயிலுக்கு போயிருக்காங்க, தூக்குப்பட்டதுக்கு போயிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. சொந்த மூளையில் ரஷ்யாக்காரனுக்கும் சீனாக்காரனுக்கும் காப்பி அடித்தது. இப்போ ஈவேராவுக்கு காப்பி அடிக்கிறாங்க. அது சொல்ல வரேன். சரி அப்படியில் இது அவங்க பழக்கம். இப்போ ஈவேரா காப்பி, ஈவேரா அண்ணா, லெனின்லாம் கூட மறந்தாச்சு. ஈவேரா அம்பேத்கர் ரெண்டையும் தான் சொல்லுவாங்க இப்போ கம்யூனிஸ்ட்டுகள். அந்த மாதிரி செட்டு கீழ்வெண்மணி படுகொலை வந்து 42 பேர் வந்து கொல்லப்பட்டது காரணம் வந்து இவர் கிடையாது, வேற ஆள் தான் சொல்லிட்டு பெரியார் வந்து சொன்னதாக சொல்லப்படுது. யார் உண்மையிலே அது காரணம்? இல்லை, அது வந்து அவர் வந்து ஈவேரா கோபாலகிருஷ்ணன் நாயுடுவை ஆதரித்தார். அவர் அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் ஆதரித்தார். அவர் படம்லாம் போட்டெல்லாம் இப்போ எடுத்து போட்டுட்ருக்காங்க. அது வந்து 44 பேர் ஒரு குடிசையில் வச்சு கொளுத்தி கொல்லப்பட்டது. 44 பேர் கீழவெண்மணியில் 68 டிசம்பர் 25. அந்த விஷயத்தை வந்து அவங்க வந்து செஞ்சதுக்கு அவருக்கு என்னென்னா, அந்த இலக்கிழார்கள் ஒன்று, அவர் நாயுடுங்கிறத அந்த ஒரு தொடர்பு இருக்குது அவருக்கு, ஈவேராவுக்கு அந்த தொடர்பு இருக்குது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருனாக்க, அதை உடனே கண்டிக்கலை. இப்போ அண்ணா முதலமைச்சர் அப்போ வந்து கூட்டணிங்கிறதுக்காக அப்படி இருக்காருன்னு சொல்ல முடியாது. அதை கண்டிக்காமல் ஒரு 3 நாள் கழித்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. தனியாக அதுக்காக அறிக்கை இல்லை, உலகம் கெட்டு போச்சு, நாடு கெட்டு போச்சு, எல்லா இடத்துலையும் வன்முறையும் இந்த ஏமாற்றம் மோசடி நடக்குதுன்னு ஒரு தொகுத்தூர் அறிக்கை கொடுக்குறாரு. அதில் ஒரு 4வது 5வது பாயிண்ட்டாக வெண்மணி சொல்கிறார். பாருங்கள், அந்த வெண்மணிங்கிற ஊரில் ஒரு குடிசையில் வச்சு 44 பேரை வச்சு 42 பேரை வச்சு கொளுத்தி கொண்டு இருக்காங்க, இப்படி அநியாயமாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அடுத்த பாஸ் பண்ணி அடுத்த அநீதிக்கு போயிடுறாரு. ஏதாச்சும் ஒன்று இருப்பார், அதில் ஒரு 7-10 குறிப்பிட்றாரு. அந்த மாதிரி போயிடுது. அதுக்கு அப்புறமும் வந்து அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு அவங்க வேண்டியவங்களோட ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டார், போனார், வந்தார். இவர் வந்து பார்த்தாங்க, பேசுனாங்க, அதை கண்டிக்கவில்லை அப்படிங்கிறது ஒன்று. 2வது, அடுத்தது அவர் என்ன பண்ணுறாருனாக்க, இந்த கீழவெண்மணி சம்பவத்துக்கு காரணமே கம்யூனிஸ்டுகள் தான், அவங்க தான் காரணம், கம்யூனிஸ்ட் கட்சியை தடை பண்ணணுங்கிறாரு. நம்ம இப்போ கேளுங்க, நம்ம தோழர்கள்ட்ட இப்போ முத்தரசன்ட்டையும் சண்முகம் அவர்கள், எனக்கு தோழர் தான் அவர், புதிதாக நியமிக்கப்பட்டிருக்காரு, புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நல்ல உழைப்பாளி, உண்மையான நேர்மையான தோழர். அவரை பொறுத்தவரையிலும் இந்த சண்முகம் மாணவ பருவத்திலேருந்து வந்தவர், நல்லா இருக்கவர். அதில் அவங்கள கேளுங்க, இது மாதிரி இந்த கம்யூனிஸ்ட்டை தடை பண்ணணும், கட்சிகளோட கட்சியே வேண்டியில்லை. அந்த ஊரில் அது வந்து அறிக்கை கொடுக்குறாரு. பக்கத்தில் ஒரு ஊரில் பேசுகிறாரு. அது மாதிரியே செம்பனார் கோயில் கூட்டம் தொகுப்பில் இருக்குது, ஆணையத்தையா தொகுப்புலேயே இருக்குது. அதனால் வேணாலும் எடுத்து காட்டுவோம். 2 கட்சி இருந்தால் போதும் தமிழ்நாட்டில், ஒன்று திமுக, இன்னொன்று காங்கிரஸ். வேறு கட்சியே வேண்டியில்லை. பொதுவாக கம்யூனிஸ்டுகள் தான் எங்கேயும் கலகம் பண்ணுறவனுங்க, கலாட்டா பண்ணுறவங்க, குட்டி கலாட்டா பண்ணுறவனுங்க. அந்த கட்சிகளை சிபிஎம் சிபிஐ ரெண்டையுமே தடை பண்ணணும் என்று பேசுகிறார் ஈவேரா. இப்போ இது இல்லாமங்கய்யா, திமுகவும் திகாவும் கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டவங்களாங்கய்யா. நான் ஏன் கேட்குறேன்னா, முத்துராமலிங்க தேவரை வந்து திமுக எதிர்த்தோ எதுவும் பண்ணாது. ஆனால் திகா வந்து நானே நிறைய பதிவுகள் பார்த்துருக்கேன், புத்தகங்கள் பார்த்துருக்கேன். அது 1957 சம்பவம் சம்மந்தமாக முத்துராமலிங்க தேவர் வந்து மிக இழிவாக பேசுவாங்க, ஒரு ஜாதி வெறியர். அதே மாதிரி பாரதியாரை திமுக எதுவுமே பண்ண அவங்களுக்கு எதிராக பேசாது. பாரதியார் வந்து எங்கள் பாட்டன்னு கூட சொல்லி நான் ஒரு சில நேரம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் திகா வந்து பாரதியாரை பார்ப்பன அடிமைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க திமுக திக ரெண்டுமே ஒரே கட்சின்னு சொல்கிறாங்க, ஒரே இயக்கம், ஒரே கொள்கைன்னு. இதை நம்ம எப்படிங்க பார்க்குறது? இது ஒரு ஏமாற்றுன்னு பார்க்குறதா, இல்லை தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இப்போ பிரச்சனைகள் அணுகுமுறையிலேயும் வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க, இப்போ வெண்மணியில் வந்து 44 பேர் கொளுத்தியாச்சு. அப்போ அவங்களுக்கு திருவனந்தபுரத்துலேயே எங்கேயோ மாநாடு எங்கேயோ நடக்குது, அங்கே திருவிழாங்குள்ளே எங்கேயோ அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மாநாடு நடக்குது, சிபிஎம்முக்கு கொளுத்தியாச்சு. இவங்க விபி சிந்தன் போய் உடனே முதல்வர் பார்க்குறாரு அண்ணாதுரையை. அவங்க கூட்டணியாக இருந்து ஜெயித்தவங்கள 67 எல்லாம் ஒன்றா இருந்து சிபிஎம் கூட்டணியில் வந்தவங்கள. அண்ணாதுரை வந்து கையை பிடிச்சிக்கிட்டு விபி சிந்தனை, இங்கே பாருங்கள், உங்கள் பி ராமமூர்த்தி முதல்வராக இருந்தால் என்ன செய்ய சொல்லுவீங்களோ சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு கண்கலங்க பேசினார் அப்படின்னு விபிசி சொல்லுவார். அதனால் அது நடந்தது தப்பு, போக்குவரத்துன்ட்டு வந்து மேலே உள்ளவங்களுக்கு அண்ணாவுக்கெல்லாம் உண்டு, பெண்மணியில் அப்படி நடந்துடக்கூடாதுன்ட்டு. ஆனால் கீழே இருக்கிற திமுக பொறுப்பாளர்கள் நாயுடுவோட சேர்ந்து தான் பண்ணாங்க. கீழே பெண்மணி கொடுத்தது வெறும் நாயுடு மட்டும் இல்லை,
தமிழர்களாக உள்ளவங்க, திமுக உள்ள பொறுப்பில் உள்ளவங்க எல்லாமே அந்த விவசாய போராட்டத்தில் அவங்களாம் எதிர்ப்பாக போயிட்டாங்க மியூஸுக்கு. அது மாதிரி நடந்தது. அந்த மாதிரி அந்த அணுகுமுறையில் ஒருத்தர் வேறுபாடு இருக்கும். அது அப்படியே ஈவேரா மாதிரியே திட்டமிட்டு வன்முறையாக வன்மமாக அண்ணாவெல்லாம் நடந்துக்க மாட்டார். ஒரு வன்மமாக அப்படி நடந்துக்கிறது எல்லாம் சொல்ல முடியாது அவங்கள. அதுபோல் முத்துராமலிங்க தேவரை பற்றிய அபிப்பிராயங்களும் வித்தியாசம் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அவங்க இப்போ ஈவேராவுக்கு வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஒருத்தர் வேறுபாடுகள் சிலதில் அணுகுமுறை இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதில் எது சரின்னு இல்லை, நம்ம போய் இப்போ அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ முத்துராமலிங்க தேவரை எதுக்கு குறை சொல்கிறாங்க? இமான் சேகர் இமான் சேகரன் அந்த கொலையில் அவர் நேரடியாக ஈடுபடலை. அது செஞ்சவங்க வேறு. அதனால தான் அவரை விடுதலை பண்ணிட்டாங்க, முதல்ல எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது ஒரு பிரச்சனை. அதை பற்றியே இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அது ஒரு பாயிண்ட்டாக வருது. இவர் அப்போ கம்யூனிஸ்ட் முத்துராமலிங்க தேவரை அதான் ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அவர் குற்றமற்றவர் அப்படிங்கிறது தான். இப்போ நானே சிபிஎம்மில் இருக்கும்போதெல்லாம் தோழர் சங்கரையா போன்றவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, முத்துராமலிங்க தேவர் அது மாதிரி ஒரு ஜாதி வெறியர் இல்லை. இப்போ சாதிக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ சாதி சங்கங்கள்லாம் அவர் படத்தை போட்டுக்கிறாங்க. உண்மையில் பார்க்க போனாங்க அப்படி போடக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் போராடினார். மக்கள் போகிறாரு, முற்போக்காளர் தான் அவர். ஆனால் அவர் ஒரு வகுப்பில் இருக்கார். அவங்க அந்த வட்டார தலைவராக இருக்கார். அப்போ அந்த ஜாதிக்காரங்க இருக்கும்போது அவங்களோட ஒரு சமரசம் பேசுறதுக்கு தாய்தார் ஆஃபீஸுக்கு போகிறார், பரமக்குடிக்கு போகிறாரு. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஒரு திட்டமிட்டு ஒரு ஜாதி வரியை தூண்டி ஒரு சமத்துவம் வந்துடக்கூடாது அப்படின்னு பண்ணவராக அவரை பொறுத்தவரைக்கும் படித்தா இல்லை. இதை எங்களுக்கு கம்யூனிஸ்ட் தலைவர்களே சிபிஎம்லேயே சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சித்தரிப்பில் அப்படி இல்லை. அது அவங்க வெட்டி கொலை பண்ணலாம் அந்த தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஆட்கள், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. முத்துராமலிங்க தேவர் அந்த வேலையை செய்யலை அப்படிங்கிறதான் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் வெளியில் என்னென்னா அப்படி பிரச்சாரம் ஆயிடுச்சு. அது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதை சொல்ல வர்றது என்னென்னா, கம்யூனிஸ்ட் கட்சி கல்யாண சுந்தரம் தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பேசுகிறார், சிபிஐ எம்எல்ஏவா. காங்கிரஸ் ஆட்சி மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க. அப்போது தேவர் மேலே குற்றம் இல்லாத போது அவரை கைது பண்ண தப்புங்கிறதையும் ஒரு குற்றச்சாட்டு ஆட்சி மேலே, காமராஜ் ஆட்சி மேலே நம்பிக்கையில் என்பதற்கான சார்ஜில் அது உண்டு. அப்போது ஒரு சோஷியலிஸ்ட் எம்எல்ஏவும் பேசுகிறாரு. இதுபோல் அவர் என்ன பேராருனாக்க, வகுப்புவாதத்தை தூண்டி விட்டார் முத்துராமலிங்க தேவர்னு கைது பண்ணி வச்சுருக்கீங்க. அவர் கைது பண்ணி வச்சிருக்கூடாது, அப்படிலாம் தூண்டுறவர் இல்லை. இப்போ இங்கே ஈவேரா அவங்கள ஆதரிக்கிறாரு, ஈவே ராமசாமி அவங்கள ஆதரிக்கிறாரு. அவர் தூண்டாத வகுப்பு வாதமாக பாப்பான்னு பேசுகிறாரு. ஊர் பூரா அவனை தாக்க சொல்லி பேசுகிறாரு. அவர் வகுப்புவாதின்னு அவர் நீங்கள் கைது பண்ண மாட்டீங்க. சோஷியலிஸ்ட் எம்எல்ஏ பேரார், அவர் கைது பண்ண மாட்டீங்க. இது பதிவாக இருக்குது சட்டமன்ற குறிப்பேட்டில், பதிவாக பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களோட அவர் கூட்டணியில் இருக்கார், உங்களை ஆதரிக்கிறாரு. அதனால் நீங்கள் அவர்கிட்ட ஒரு மாதிரியும் முத்துராமலிங்க தேவர்கிட்ட வேறு மாதிரி நீதியும் நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு அவர் பேசுவார். அதுக்கு சி சுப்ரமணியம் பதில் சொல்லுவார். 3 நாள் வாதம் நடக்கிறதுக்கு தொகுப்பு சிஎஸ் தான் பதில் சொல்கிறார், காமராஜ் முதல்வராக இருந்தாலும். அப்போ சொல்கிறாரு, இது மாதிரி அங்கத்தினர் சொல்கிறாரு, ஈவேரா எங்களை ஆதரிக்கிறாரு, அதனால் நம்ம அவர் வகுப்பாதத்தை கண்டுக்காம விட்டுட்டோம். இங்கே பாருங்க, அவர் எங்களை ஆதரிக்கணும்னு விருப்பத்தில் ஆதரிக்கலை ஈவேரா. இந்த உட்காந்துருக்காரு பாருங்க, அண்ணாதுரையை காட்டி கையை காட்டியே சொல்கிறார். ஆமாம், உட்காந்துருக்காருல எதிர்கட்சி தலைவரா, இவரை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக அவர் எங்களை ஆதரிக்கிறாரு காங்கிரஸை அப்படின்னே சி சுப்ரமணியம் சொல்கிறாரு. சொல்லி அது பதிவாயிருக்கு. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஈவேரா சொன்னது பெண்கள் வீட்லேயே அடிமைத்தனமாக இருக்காங்க, இழிவுபடுத்தினால அவர் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அப்படி வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் எதுவுமே என்ஜாய் பண்ணக்கூடாது. பூங்காவில் கூட அப்படி போயிருக்கக்கூடாதுங்க. பூங்காவில் போய் உட்காந்து காற்று வாங்குறது கூட பொறுப்பற்று எங்கே வேணாலும் காரி துப்பிட்டு வருவீங்களா? நான் கேட்குறேன், பூவை கிள்ளி போட்டே வருவீங்களா? பூங்காவில் போய் காற்று வாங்க ஒரு நபர் ஆணோ பெண்ணோ உட்கார்ந்தால் கூட பொறுப்போடு தான் உட்கார்ந்துருக்க வேண்டும். என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது காலித்தனம். அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கூடாது சொல்கிறேன். அவர் சொன்னாரா எனக்கு தெரியாது, நான் படிக்கலை. அவர் வீரமணி சொல்லியிருக்காரு. ஐயா வீரமணி அவர் சொன்னதா பதிவு பண்ணுறாருன்னு பிபிசி ஒரு நேர்காணல் அப்படி கொடுத்துருக்காரா? அதான், அப்படி யார் சொன்னாலும் தப்பு. நான் சொல்கிறேன், நீ கடற்கரைக்கு காற்று வாங்க போகிறாய், அங்கே கண்டிப்பாக குப்பை போடக்கூடாதுல்ல, பொழுதுபோக்க தான் போகிறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஒரு கணம் கூட இருக்கக்கூடாதுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை வெயிட்டு அளவு வித்தியாசப்படுமே தவிர பொறுப்பற்ற தன்மைன்னா என்ன எப்படி இருக்கிறது? அது மிருகங்கள் தான் இருக்கும். 5 அறிவுள்ள மிருகங்கள் தான் இருக்கும். மிருகங்கள் தான் பொறுப்பற்று இருக்கும். எங்கே வேணாலும் சாணி போடும்.
எங்கே வேணாலும் சாணி போடு, நீ போட்டுருவியா? அப்புறம் அது என்ன, அது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அடக்கிக்கிட்டு மூத்திரத்தை அடக்கிக்கிட்டு எங்கேயோ போய் ஒரு ஓரத்தையாவது வெளியிடுற இருக்குல்ல, நடு ரோட்டில் இல்லைல்ல, நடு மணலில் இல்லைல்ல, அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது எங்கேயுமே. அப்போ பெண்ணுக்கிட்ட பாலியல் என்பு அனுபவிக்கும் போது மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னு என்னங்கிறேன். பூங்காவுக்கு போகும்போது கூட, கடல் கடைக்கு காற்று வாங்க போகும்போது கூட பொறுப்புணர்ச்சி தேவை. அப்போ பெண்ணிடம் புணர்ச்சி கொள்ளும் பொழுது ரெஸ்பான்சிபிலிட்டாக பண்ணுவீங்களா? ஆனால் அவங்க அதை ஆதிக்கம்னு பார்க்குறாங்க இல்லையா? நீங்க பொறுப்புன்னு சொல்ற விஷயங்களை வந்து அவங்க ஒரு ஆதிக்கம், ஒரு பண்பாட்டு கட்டமைப்புன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பண்பாடே வேண்டாமா? இல்லைங்க, அவங்கள முழுக்க பண்பாட்டுக்கு எதிராக இருந்திருக்கு. பண்பாடு வேண்டாமா வேண்டாமா? நமக்கு வேணும்யா, திராவிடர்களுக்கு தேவை. திராவிடர்களுக்கு தேவைன்னா தனி உலகத்தை பண்ணிட்டு போய் சொல்லுங்க. ஹிப்பிகள் இருந்தாங்க பண்பாடு வேண்டான்ட்டு. என்னாச்சு ஹிப்பிகள்லாம்? ஆளே சேரல அவங்களுக்கு. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தான் தெரியாது. ஹிப்பி செவனோடு தோடிச்சு. எப்படி வேணாலும் ட்ரெஸ் போட்டு போகலாம், நிர்வாணமோட போகலாம், தலை வெட்டிக்காமல் இருக்கலாம், இப்படிலாம் தெரியலாம் அப்படின்னு தெரிஞ்சாங்க. தானாக அது அழிஞ்சு போச்சு. அது மாதிரி ஹிப்பீஸு, ஈவேரா ஹிப்பீஸ்ன்னு ஒன்று ஆரம்பிக்க சொல்லுங்கள். ஈவேரா அவர்களுக்கு எதிராக அரசியல் பண்ணால் அது எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மண்ணோட மண்ணாக போயிடும். அவங்களால அதிகாரத்தை சுவைக்கவே முடியாதுன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இது உண்மையா? ஆனால் திமுகவோட வரலாறை பார்த்தா இது பொய்ன்னு தான் தோணுது. அது மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் இந்த வந்து அவங்க வந்து ஒரு கதை கட்டி ஒரு உளவியல் போர் அது இது. அது மாதிரி ஒரு ஒரு மோசடியாக ஒரு கதை கட்டி உளவியல் உருவாக்கம் பண்ணுறது அது. அது அப்படிலாம் நடக்குங்கிறதுக்கெல்லாம் அவரை காமிச்சு நம்மளை அச்சப்படுத்த அவங்களுக்காக இல்லை. அதை வந்து இப்போ புரியாத பசங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி போல இப்படி போல. ஈவேரா படிக்காத பசங்க, சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, ஓ அப்படியே நம்பிட்டு போவாங்க. அப்படிங்கிற ஒரு அந்த மாயாஜாலத்தை உண்டாக்கக்கூடிய அந்த பூம்பூம் மாட்டுக்காரன் பிரச்சாரம். அது பூம்பூம் மாட்டுக்காரன் பிரச்சாரம் இருக்கும்ல, அது மாதிரி ஈவேரா இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு அது மாதிரி பண்ணுறது. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு உளவியல் ரீதியான பாசிச முறை. அது ஒரு வகை பாசிசம். அது உளவியல் உருவாக்கம், அப்படி கட்டமைச்சு விட்டுறது. அதெல்லாம் ஹிட்லர் காலத்தினுடைய பாசிச தான் படிச்சிங்கன்னா தெரியும். அதனுடைய ஒரு பகுதியெல்லாம் திராவிடத்தில் இருக்கும். அவர் ஹிட்லர் பண்ணதை இவங்க பண்ணுறாங்க. ஹிட்லர் காலத்தில் பண்ண பொய் கட்டுமானங்கள் நிறையா இருக்குது. ஹிட்லர் ஆட்சியில் அவங்க வளரும் பொழுதே பண்ணதெல்லாம் இருக்குது. அதுதான் கோயபல்ஸை சொல்லுவாங்க பெருசாக. அந்த மாதிரி இங்கே பல கோயபல்ஸுகள் இருக்குது, திராவிட கோயபல்ஸுகள். அது மாதிரி திட்டமிட்டு கட்டமைக்கிறது. இது விவரம் தெரியாமையோ ஈவேராவின் மீது உள்ள மதிப்பு காரணமாகவும் இல்லை. இதை கட்டமைச்சு இவங்களை இதில் போட்டோம்னா நம்மளுக்கு அடிமையாக இருப்பாங்க, ஓட்டு போடுவாங்கிறது தான். அது மாதிரி இறுதியான கேள்விங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை வருவீங்க போல சீமான் அவர் சொல்கிறாரு, இப்போ தான் நான் பெரியாரை பற்றி விமர்சனமே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான், மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் மேலே போய் என்ன பேசுறாருன்னா, பெரியாரோட மண் இது கிடையாது, எங்களை பொறுத்த வரைக்கும் பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே அந்த அளவுக்கு கடுமையான அவர் விமர்சனம் அவர்களை முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை, அவங்க இப்போ வந்து இன்றைக்கி நம்மளுடைய வரலாற்றையெல்லாம் மறைச்சு, நம்முடைய பேராசான் திருவள்ளுவர் எல்லாம் மறைச்சு, ஈவேரா இல்லைன்னா நீங்கள் பல்வழி இருக்க மாட்டீங்க, ஈவேரா இல்லைன்னா தலை சீவி இருக்க மாட்டீங்க, ஈவேரா இல்லைன்னா செருப்பு போட்டிருக்க மாட்டீங்க, ஈவேரா இல்லைன்னா சமமாக போயிருக்க மாட்டீங்க, பாப்பான்கிட்ட அடிமையாக தான் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எதிர்வினை கோபமாக தானே வரும் தம்பி. இதனுடைய எதிர்வினை தானே. அதனால் கோபமாக சொல்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது எனக்கு இன்னும் தம்பி, நம்ம இதை வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்கிறது வந்து அசிங்கம் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், நாங்களே சொல்கிறேன், திருவள்ளுவர் மண்ணுன்னு கூட சொல்லாரான்னு சொல்கிறோம். தமிழ் மண்ணுன்னு சொல்லு. தமிழ் மண்ணு தான் கொள்கலன், தமிழ் தான் கொள்கலன் எல்லாத்துக்கும். இன்றைக்கி இரும்பை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, 15,000 ஆண்டுக்கு முன்னாடியே இருந்திருக்கு, நம்ம இருந்திருக்கும் தம்பி. இது தமிழ் மண். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல் எங்களுக்கு பகிர்ந்ததற்கு நன்றிங்க. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,